எல்லா நாளும் ஒரே மாதிரி அமைஞ்சிராதுங்க. இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒன்று நடந்து பிளானே கொலாப்ஸ் ஆகிடும். இன்னைக்கு டே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரி வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஸ்கின் கேர் ஹேர் கேர் சேலஞ்ச் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 5. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே மைல்டாக ஒரு தலைவலி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஹேர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணேன். ஹேர் பேக் எதுவும் போடல. ஏன்னா முந்தின நாள் ஹேர் பேக் போட்டிருந்ததால இன்னைக்கு நான் ஹேர் பேக் போடல, ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு வந்து நான் ஃபேஸ் பேக் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் வந்து போட போகிறேன். அதுவும் டீட்டெயிலாக என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன், சின்ன ஜீரகம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இந்த மல்லி வந்து நம்ம சாப்பிட்றதால தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரியாயிடும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரியாயிடும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொதிக்கிற கேப்பில் வந்து சுண்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நான் ஊற வைக்கல. இதில் வந்து 3 தானியங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் இன்னொரு பயிறு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் வந்து அப்படியே வச்சிடலாம். இது வைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்னிங் ட்ரிங்க்கு ரெடி பண்ணது நல்லா கொதிச்சிடுச்சு. வடிகட்டிட்டு மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே இந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிறதால வந்து ஒபிசிட்டி இருந்தாலும் சரியாயிடும், வெயிட் அதிகமாக போட்டிருந்தாலும் வந்து கொஞ்சம் எனக்கு இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது அதை சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு டயட் ஃபுட்டு, மில்லட் கஞ்சி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த சுண்டல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். 11 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அந்த நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணது. ஸோ அதுதான் வந்து ஒரு 3லேருந்து 4 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் சாப்பிட்டா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஸ்கின்னும் வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும். ஆனால் நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. அது என்னமோ அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரினா நெல்லிக்காய் நான் சாப்பிடுவேன். ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கும் போது கடையில் இந்த இலந்த வடை பார்த்தேன். சின்ன வயசில் சாப்பிட்டது. இது பார்த்த உடனே ஒன்று சாப்பிட்ணும் போல் இருந்தது. இலந்த பழமும் வந்து உடம்புக்கு நல்லது தான். ஆனால் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. பட் ஆசையாக இருந்தது, அதனால ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து 2 வெரைட்டி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்கின் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணுறதுக்கு தேன் எடுத்திருக்கேன். தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். அண்ட் வந்து நல்ல ஒரு கிளன்சிங்காக வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் ஸ்கின்னுமே நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் சோப்பு இல்லைனா ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தேன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின்னோட ஆயிலையுமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, தேன் வந்து அப்ளை பண்ணும்போது ஹேரில் பட்டுருச்சுன்னா வெள்ளையாகும் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொம்பு தேன், மலை தேன் அங்கேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தேன் தான் அப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வாட்டி தேன் வந்து ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் முடியெலாம் வெள்ளையாக ஆனது கிடையாது. ஹைப்ரோவில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஹைப்ரோவில். ஆனால் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது படும். அப்போ கூட வந்து ஹைப்ரோ முடியெலாம் கூட கலர் சேஞ்ச் ஆனதில்லை. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுறேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணும்போது அப்வர்டில் வந்து மசாஜ் பண்ணணும். எப்பயுமே கன்னத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ரொட்டேட் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மூக்குக்கிட்ட நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த மூக்கோட கார்னரு, லிப்புக்கு மேலே, லிப்புக்கு கீழெல்லாம் வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்து அப்படியே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் நெத்தியில், எல்லா இடத்துலையுமே வந்து ரொட்டேட் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்குக்கு பண்ணும்போதும் அப்வர்டில் தான் வந்து மசாஜ் பண்ணணும். கீழேருந்து மேலே வந்து நம்ம தள்ளுற மாதிரி தான் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் சின்ன, அதுக்கப்புறம் 2 லேயர் மாதிரி தெரியறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ மசாஜ் பண்ணியாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன்.
அப்படியே வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சர் இருக்குது பாருங்கள். தொட்டு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து எனக்கு தெரியுது. நான் ஈவினிங் டைமு நைட் டைமில் வந்து ரூமில் எடுக்கிறதால லைட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வந்து நான் பிரைட்டனிங் பேக் வந்து எடுத்திருக்கேன். இது ரெகுலராக நான் வந்து குளிக்கும் போது எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி யூஸ் பண்ணுறது. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தயிர் வந்து அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணலாம். சன் டேன் ரிமூவ் ஆகணும், எனக்கு ஈவனான ஸ்கின் டோன் வந்து வேணும், ஸ்கின் நல்லா மாய்ஸ்டராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். பிரைட்னிங் பேக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா பைத்தம்பாவு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட தயிரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணும் போதும் பாருங்கள், நான் அப்வர்டில் தான் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து அப்படியே ஒழுகிற மாதிரி காயிற மாதிரி ஆகிடும். நல்ல ஒரு பேஸ்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். நிறைய பேர் இன்னும் பண்ணுற தம்பு என்னென்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, நெக்குக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால தான் நெக்கு வேறு கலர்லேயும் ஃபேஸ் வேறு கலர்லேயும் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன பண்ணிங்கனாலும் நெக்குக்கும் வந்து சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பாப்பா வந்து நான் வீடியோ எடுக்கும் போது வந்து சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறா. ஸோ சைட்லலாம் வந்து அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா நீ ரொம்ப பிரைட் ஆயிட்டமா. Thank you. ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு. பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே பாருங்கள் பாப்பாவே சொல்லிட்டா. ஏன்னா உண்மையாகவே அவ்வளோ ஒரு க்ளோவிங்காக செம்ம பிரைட்டாக வந்து இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்கன்னா கூட இந்த ஃபேஸ் பேக் மட்டுமே ட்ரை பண்ணால் போதும். ஃபேஷியல் பண்ணணும் இல்லைனா பார்லர் போகணுமே, என்ன பண்ணுறது, டைம் இல்லையே அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். செம்ம ஷைனிங்காக இருந்தது, செம்ம பிரைட்டாக இருந்தது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வந்து பண்ணணும், ஆனால் வந்து எனக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேசியாக இருக்கேன், பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தலைவலியோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் பார்த்தீங்களா நான் வந்து ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேலஞ்ச் ஏதாவது பண்ணிட்டோம் இல்லை கமிட்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் இதை செய்வேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.